இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 5 முதல் 15, 19 முதல் 26, 39, 40 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் எனும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புவுக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உமோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தினுடைய 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறார். ஒரு சமாரிய பெண்ணிடத்திலே கிணற்றடியிலே தாகத்தோடு சென்ற இயேசு அவரிடத்திலே தண்ணீர் கேட்கிறார். நான் தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையில் உயிர் விடுவதற்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசு சொன்னார். இதோ இந்த வசனம்தான் அன்னை தெரசா அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்னொரு அழைப்பை கொடுத்தது. அவர் சாகும் தருவாயில் இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அன்னையாக அன்போடு கரிசனையோடு உதவி செய்தார். இதோ தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்றால், அந்த தாகத்திற்கு பருகக்கூடிய தண்ணீரின் நிலை இன்று எப்படி இருக்கிறது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் பருகிய நீர் ஊற்றுகளில் இருந்துதான் இன்றும் நாம் தண்ணீர் பருகி கொண்டிருக்கிறோம். ஆனால் முன்பொரு காலத்தில் இருந்த ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் இன்று இருக்கின்றனவா? இதோ கடுமையான வெயிலின் தாக்கம், வறட்சி நெருங்கி கொண்டிருக்கிறது. தண்ணீர் வியாபாரம் செய்யப்படுகிறது. நாம் காசு கொடுத்து பணத்தை கொடுத்து நீரை தேடி வாங்கி விடுவோம். மற்ற உயிர்களுக்கும் பொதுவான இந்த தண்ணீரை அந்த உயிரினங்கள் எங்கே சென்று வாங்கி பருகும்? இதோ இந்த தவக்காலத்திலே நாம் திரு அவையாக, பங்கு அவையாக, அன்பியமாக இணைந்து நம் அருகில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க நாம் ஏதாவது ஒன்றை செய்தே ஆக வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்வின் முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய நீரை நாம் விரயம் செய்யாமல் பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கும் அதை கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதேபோல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணிடத்திலே தண்ணீர் கேட்கிறார். இயேசுவோ ஒரு யூதர், அவர் தண்ணீர் கேட்பதோ ஒரு சமாரிய பெண். சமாரியர்கள் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், தீட்டான மக்களாக கருதப்பட்டவர்கள். யூதர்கள் ஒரு சமாரியரோடு பழகுவது கிடையாது, தண்ணீர் வாங்கி பருகுவதும் கிடையாது. அப்படி தண்ணீர் வாங்கி பருகினால் அது தீட்டாக பார்க்கப்பட்டது, அது ஒரு தீண்டாமையாக பார்க்கப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த சமூக அவலத்தை அடித்து நொறுக்குகிறார். இன்று இந்த தீண்டாமை இருக்கிறதா? தீட்டு என்று மக்கள் பார்க்கின்றார்களா? ஆம், அந்த அடிப்படையில் தான் கொலை குற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமில்லை, நம்முடைய மனங்களிலும் இன்று நாம் சாதி பார்க்கின்றோம். தீண்டாமை, தீட்டு என்று சக மனிதர்களை தீர்ப்பிடுகின்றோம், பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தீண்டாமை ஒரு பாவச்செயல், பெருங்குற்றம் என்ற அடிப்படையிலே அதை அடித்து நொறுக்கி ஒரு சமாரிய பெண்ணிடத்திலே தாமாக முன்வந்து தாகமாயிருக்கிறேன், தண்ணீர் கொடும் என்று கேட்கிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த சமூக அவலங்களை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு சமத்துவத்தை, கடவுள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை நாம் வழிநடத்த வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவும் இந்த சமாரிய பெண்ணும் ஒரு உரையாடலை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையாடலின் இறுதியிலே சமாரிய பெண் இயேசுவை மெசியா என்று புரிந்து கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அவர் உடனடியாக அந்த நற்செய்தியை ஊருக்குள் அறிவிக்கின்றார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உலக நாடுகளிடையே போர், ஒரு அமைதியற்ற நிலை. நம்முடைய ஆயர் பேரவை சொல்லுகிறது, உரையாடலின் வழியாக உலக நாடுகள் அமைதிக்கு திரும்ப வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே ஒரு உரையாடல் இருக்கும் என்று சொன்னால் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பு உண்டு.
இதோ உலக அமைதிக்காக இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கின்றோம். உலக நாட்டு தலைவர்கள் ஒரு ஆரோக்கியமான உரையாடலுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று வேண்டுவோம். அதே போல ஒரு பெண், ஒரு சமாரிய பெண் இயேசுவோடு உரையாடி அவரை உணர்ந்து நற்செய்தியை அறிவிக்கின்றார். இதோ மெசியா என்று ஊருக்குள் சென்று அறிவிக்கின்றார். இதோ பெண்கள் தினத்தை நாம் விரைவில் கொண்டாட இருக்கின்றோம். திருச்சபையிலும் இந்த சமூகத்திலும் பெண் நற்செய்தி அறிவிப்பாளர்கள், புரட்சியாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய துணிவை நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்களுக்குரிய மாண்பை, மரியாதையை நாம் செலுத்துவோம். இறைவன் நாம் ஒவ்வொருவர் வழியாகவும் வல்லமையோடு செயல்படுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய தாகத்தை தணிப்பதற்காக புனித அன்னை தெரசா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அதே போல நாமும் நம்மால் இயன்றதை செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இந்த நீர் நிலைகளையெல்லாம் நாங்கள் பாதுகாக்க இயற்கையின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதி. உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். இதோ இந்த தேர்வின் காலத்திலே அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக. நாங்கள் உரையாடல்களின் வழியாக இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த நீர் ஆசீர்வதியும். இன்றும் தங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து வீழ்ந்து நம்பிக்கை இழந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆறுதலாயிருக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இவர்களை ஆசீர்வதித்து இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உறவுகளை இழந்து தவிப்பவர்களுக்கு ஆறுதலாய் இருந்தருளும். இறந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளிலும் குடிபோதை அடிமைத்தனங்களும் பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீரே அரணும் கோட்டையுமாய் இருந்து பாதுகாப்பு கொடுப்பீராக. இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். இதோ இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவே, நீர் உம்முடைய அருள் நலன்களால் நிரப்புவீராக. இதோ இந்த ஜெப வேளையிலே கண்ணீரோடு வேதனையோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய துயரங்களையெல்லாம் நீர் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பீராக. உம்மால் கூடும், உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.